guys, welcome to my channel Hari Loves Narmu. இன்னைக்கு நீங்க ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. அது என்ன vlogனு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டி வந்திருக்கோம். அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. கைஸ், ஒரு வழியாக நாங்கள் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். வந்ததும் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோம். என்ட்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக வெல்கம் பண்ணாங்க எங்களை. இப்போ ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க ஹோட்டலை. நெக்ஸ்ட் என்ன, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலை உங்களுக்கு சுற்றி காட்ட வேணாமா? அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே நீங்கள் பார்க்கணும்ல, அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். சுற்றி பாருங்கள் நீங்களும். The next day. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்க்க போனோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சம்மர் டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா போங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ எடுக்கிறேங்க பேரில் மாமா கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இதான் இங்கே பாருங்கள், நான் ஸ்வெட்ரு எல்லாமே மாமா கையில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போட்டிங் போனோம். வேறு லெவல் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிற செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மாமாக்கும் தான். நீங்களும் ஊட்டி போனால் போட்டிங் போகாமல் வந்துடாதீங்க. சூப்பராக இருக்கும், போய் என்ஜாய் பண்ணுங்கள். போட்டிங் முடிச்சுட்டு நானும் மாமாவும் ஹாட் சாக்லேட் சாப்பிட வந்தோம். இது மாமா ஹாட் சாக்லேட் சாப்பிடும்போது எடுத்த பிக் தான். நெக்ஸ்ட்டு ஊட்டி போனால் கேரட் சாப்பிடாமல் எப்படி, அதுதான் அந்த பிக் தான் இது. அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கே புதுசான ஒரு அனுபவம் இது. ஹார்ஸ் ரைடிங் தான் போனோம். மாமாவுக்கு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? கோஸ்ட் ஹவுஸ்ன்னு போட்டுருந்துச்சு. உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்க போனோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 hours later. அங்கேயே ஃபோட்டோஸ் எடுக்க நல்ல ஒரு பிளேஸ் இருந்தது. சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் டைனோசர் பார்க் ஒன்று இருந்தது, அங்கேயும் போனோம்.
ஹே கைஸ், நான் சொன்ன பார்க் இதுதான். ஜுராசிக் பார்க் மூவியில் வர எல்லா ஜுராசிக்கும் இங்கே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட முட்டை உடஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. சில ஜுராசிக்லாம் மூவ் ஆச்சு. அதை பார்த்து மாமாவே பயந்துட்டாங்க. பொய் யார் நம்பாதீங்க. ஆமாம், பயந்துட்டாங்க. 2000 years later. ஓகே, நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. The next day. நைஸ். மார்னிங் ஆனதும் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பிளேஸ் பார்க்க வந்தோம். ஊட்டியில் செம்மையாக இருந்தது. சுற்றி க்ரீனிஷாக செம்மையாக இருந்தது பார்க்குறக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்களும். சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று. நெக்ஸ்ட்டு நாங்கள் பைக்ரா ஃபால்ஸ் வந்தோம். ஃபால்ஸ் ஏரியாவை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபால்ஸ், இந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்தது இந்த மாதிரி பிளேஸ் பார்க்க. நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் போய் சுற்றி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். ஊட்டி எங்கள் கூட சேர்ந்து நல்லா சுற்றி பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ வளர்ந்து வர யூடியூபராக இருக்கனால கொஞ்சம் வீடியோஸ் முன்ன பின்ன இருந்தாலும் சாரி. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இன்னும் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you guys. Tata bye.